நல்லா செம்மையா பெய்யுங்க. எந்த நேரத்துல யாருக்கு இங்க மின்சுமா தெரியல. நான் வர நேரம் பார்த்து செம்மையா மழை பெய்யுது. ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு தொழுன்னு நினைச்சேன். பேண்ட் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. இன்னும் இந்த ட்ரெஸ் போட்டு தொழுதா மாதிரிதான். சரி, இன்னைக்கு நமக்கு பெஞ்ச் ஹெவி ஹெவி பெஞ்ச் பிளஸ் பாஸ் டெட் லிஃப்டா சரி நார்மல் டெட் லிஃப்டா தெரியல. லாஸ்ட் வீக் ஒரு வீக் தான் பாஸ் டெட் லிஃப்ட் போட்டிருக்கேன். அண்ணா பாஸ் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், தெரியல. ஆனா பெஞ்சு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அதுவும் பென்ஷன் தெரியல, பால் செட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. லாஸ்ட் வீக் 165 போட சொன்னா அழகா ஜாலியா போட்டேன் டெட் லிஃப்ட். ஏன்னா பெஞ்சு லாஸ்ட் வீக் ரொம்ப கொள்ளரா போட்டேன். அதனால டெட் லிஃப்ட் போடுறது ஃபேமிலியா இருந்துச்சு. டெட் லிஃப்ட் போட்டேன். இன்னைக்கு பெஞ்ச் எப்படி போட போறேன்னு தெரியல. இன்னைக்கு நல்லா போடணும். போட்டாதான் ஸ்டேட்ல போக முடியும். ஏன்னா பெஞ்சு நல்லா தான் வருது. பட் இந்த காஸ்டியூம் திடீர்னு போடுறதுனால வாட்ட வர மாட்டேங்குது. என்னன்னு தான் தெரியல. செட் பண்ணிடுவோம், கமான். நம்ம பண்ணாதான் செட்டா. எத்தனை சவால் போட்டு எத்தனை சவால்ல ஜெயிச்சிருக்கோம். இந்த மாதிரிதான் வாங்க ஜாலியா பண்ணுவோம். டோன்ட் டேக் இட் சீரியஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். லைஃபே ரொம்ப ஈஸியா இருக்கும்பா. சீரியஸாலாம் இருக்கக்கூடாது. எத்தனை அது நம்மளை போட்டு முதுகுலயே குனி வச்சு கும்முன்னு குத்தோம். நீ சீரியஸா எத்தனை அது போற போக்குல விட்டுறணும். அப்பதான் அது நம்ம போக்குல வரும். நம்ம அது போற போக்கு ஐயோ எக்ஸாம் வருது, ஐயோ அது வருது இது வருதுன்னு முட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஒன்னும் நடக்க போறது இல்லை. ஓகேவா? படிக்கணும் தான், ஏதோ தேவைக்கு படிக்கணும். படிப்பே வாழ்க்கைன்னு சுத்தினா என்னடா எல்லா படிச்சவனும் படிச்ச வேலையாக பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல அவன் சம்பந்தமே இல்லாத வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு காயனாங்கடையில உட்காந்துட்டு இருக்காரு ஒருத்தர். என்னென்னவோ நடக்குது இந்த மாதிரி. சம்பந்தம் இல்லாம வேலை பார்க்கறதுக்கு ஏன்டா அவ்வளவு முட்டி மார்க்குன்னு படிக்கிறீங்க? வேற ஏதாவது ஸ்கில்ஸ் கத்துக்கோங்க, கேம்ஸ் பண்ணுங்க. அதெல்லாம் எவ்வளவு இருக்கு, அதுலயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லடா. சரி ரைட்டு. இந்த மழை செம்மையா அடி நச்சு ஊத்துது. நம்ம ஜிம்முக்கு போயிட்டு அப்புறமா என்னன்னு பார்ப்போம். பெஞ்ச் 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 யார் அது யூஸ் ஆகுது? முன்னாடி வயிறு அப்பர் அப்டமன் கிட்ட இறங்கியா? ஆனா இறக்கணும்ல, வாங்கிட்டு இப்படியே இறக்கக்கூடாது. இது வாங்குறோம்னா அதான் இந்த இதில் அப்படியே உள்ள இறக்கணும். இப்போ வாங்குறீங்க பின்னாடி புடியா வர பின்னாடி போயிட போறேன். கரெக்டாக இந்த லைன் அப்படியே சிஸ்டம் விடாம அப்படியே அந்த லைன் இருக்கும். வெயிட் பண்ணணும். ஐடியா என்ன இன்னும் செட் பண்ணவே இல்லையா? ஓகே இருடா இல்ல. ஓகே ஓகே அதான் வெட்டா இருக்குல்ல. நான் போட்டு இழுத்துருவேன் ஒரே இல்ல, அது ஸ்டிஃபா நின்றோம். உங்களுக்கு நரம்பு புடைக்குது, அவருக்கும் நரம்பு புடைக்குது. அவன் ரிஸ்டே யூஸ் பண்ண மாட்டானே திடீர்.
Done. ஜீவா எடுத்து கொடுத்து சைடு வந்துரு. ஜீவா எடுத்து கொடுத்து சைடு வந்துரு. கால் விட்டு. ஓகே ஓகே டன் விட்டு. ஓகேண்ணா. இப்போதானே லோட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ட்ரைசப்ல. உனக்கு 130 கௌதம் 130 போடும். 110 போட்டீங்களா? நான் 110 போட்டேன். 5 காலம். காலரா 2.5 போட்டு இல்லை காலரே போட்டு. அதேதான் நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. கரெக்டா ரிலாக்ஸ் ஆகிறீங்க. அதை வைக்கும் போது உங்களுக்கு கையிலே இருக்கும் டைட்டு. நீங்க அதை வைக்கும் போது ரிலாக்ஸ் ஆகிருக்கீங்க. ரிலாக்ஸ் ஆகக்கூடாதுல்ல. கொண்டு போறீங்க நல்லா கண்ட்ரோல்ல, அங்க வைக்கிற இடத்துல அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறீங்க. அதுல நம்ம தள்ள முடியாது. வைக்கும் போது தான் இன்னும் கண்ட்ரோல் ஆகும். வைக்கும் போது இன்னும் டைட் இருக்கணும். தள்ளும்போது ஈஸியா இருக்கும். பெரிய கிளாஸ் ஜஸ்வந்த் என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணலனா என் ஆளையும் பண்ணலாம் போறானா. எல்லாம் ஆளைக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தாரு. நீங்க நல்லா சொல்ல போயிருந்தாரு. அமைதியா இருந்தாரு. பண்ணுவது பலரை இன்னும் வாங்க தரனா போல போல நீங்க செய்யறாரு. ஏதோ பண்றீங்களா? மாதேசமா ஜஸ்வந்த் ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஹைட் எவ்வளவு வைக்காது கேட்டா நானே வச்சுக்கிறேன். நிறைய வைக்கிறோம் அப்படிதான் நான் சொல்றேன். இதுவே சொல்றேன். ஏதோ பேசுறாங்க ஒரு மாதிரி control tight press very wrong. Yes. அது சும்மா ஆமா என்ன மாதிரி இருக்கு. சரி ஓகே மாட்டா போ. நான் ஈஸியா இருக்கு. அதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எடுக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு.
அந்த ராட போயிடு சாட்டர்டே போகும். சாட்டர்டே ஆனா தேர்ஸ்டே வந்து நார்மல் மென்ஸ் வந்து பண்ணிட்டு தேர்ஸ்டேவும் சாரி சாட்டர்டேவும் ஒரு கிளாஸ் போடுவோம். ஆனால் டைலிங் வரல இறங்காதான் போடுவோம். 2 கிளாஸ் தான் நீங்க இறக்காதீங்க இறக்க மாட்டாங்க. இறக்க போயிட்டு அது விடாதுங்க கையில ஓடு இருக்கணும். இங்கதான் கம்ப்ளைண்ட் ஆகும். அடுத்த வாரம் போட்டுருங்க. அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். நீ எடிட்டே பண்ணல அப்படியே இது பண்ணிருக்கலாம். அப்படி செட் ஆகாது. அண்ணா 3 செட் போடுமா அண்ணா? போடுறேண்ணா. செஸ்ட்ல இறக்கிறோண்ணா. ओके ना मुझे अब भी एक सेट भाई எனக்கு இன்னும் ஒரு செட் செஸ்ட்க்கு யானேஷ் பாய் கையெல்லாம் செவக்கட்ட மாதிரி இருக்கு. டேய் சின்ன பொறுமையாடா. சின்ன பிரிச்சாங்களா? சின்ன பிரிச்சாங்களா என்ன? நீங்க ஒரு வச்சிருக்கான். அவன் டைம் ஓட்டுறான். ओए ये 165 அண்ணா இன்னைக்கு चलो लोड मत போடுறா. चलो चलो लोड போடுறா. அங்கமே 165 டா. எட்டு மேல கீழ ஏத்திராதீங்களா. ஒரு சைடு ஒரு கமர் சைடு மறுகான். हाय भाई हो गया प्री वर्कआउट முடிஞ்சிருச்சா? அட போப்பா என்ன போதையில வர இல்ல ஸ்லீப்பிங் மில் அதிகமா கொடுத்துறாங்க போல இருக்கு பைக்கு. ஓகே कोई कौन भी आ जाओ. ए आ रहा வாங்கப்பா. ஜகா ஜகா இருடா 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 கொஞ்சம் ராட் இன்சைட் தள்ளுறா. ஓகேடா.
ஆமா ஆமா ஓகே நீங்க எடுத்துட்டு ஓகே ஸ்லோவா அதே மாதிரி கையில இருக்கு ஹோல்ட்ல இருக்கு ஸ்டார்ட் அப்படியே வைத்திட்டு வைத்திட்டே போ அதே ஸ்லோ 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 பிரஸ் பின்னாடி பின்னாடி வெரி எஸ் இல்லைண்ணா பேக் டடக்கு கிடக்கு சத்தம் வருதுண்ணா. இருபை டிக்கி கிட்ட வலிக்குது பை. அம்மா கிளுக்குன்னு சத்தம் வருது. ஆர்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்றவனுக்கே வலிக்குதுடா. அவ்வளோதான் ஓகேயா அண்ணா ஸ்பாட் போட போறாரு. ஏ கழட்டி மட்டும் விட்றா. அப்படியே இருக்கலாமா? ஆமா ஏன்டா டேப் பண்ண பிடிச்சி ஒட்டிக்கிச்சுடா. பிச்சு விட்றாரு. ஆல் தி பெஸ்ட்ண்ணா. மார்க் இல்ல மார்க் கூட இல்ல. டாட்டூஸ் ஆஃப் பெஞ்சர்ஸ். ஹெவி பெஞ்சர்ஸ் ஹேவ் ஒன்லி தீஸ் டாட்டூஸ். நாங்களாம் அப்பவே அப்படி டோய். ஐயோ வலிக்குதே. அதெல்லாம் எதுவும் ஆகுது பாய். விடு பாய். ஃப்ரீயா விடு பாய். லோவர் பேக் வலிக்குது. அவர் அங்க அடிச்சா இங்க வலிக்குது. ஓகே 170 லோடிங். குட் செட். எந்த ரீல் பை? இல்லையே பை. அப்பா போயிட்டு புளிய மாதிரி காட்டி ஏற்றி விட்டு காலர் பட்டன் போட்டு விட்டு நீ பார்த்தல
மணிகண்டன் அவன் கூட இருக்கான். முகேஷ் அவன். Ouch, ouch. வெறும் பெல்ட் எடுத்துட்டா வந்தீங்க? ஏன் ஏன் என்னாச்சு? இங்க வரைக்கும் தான் வரும். சரி ஒரு வழியா பெஞ்ச் டெட் முடிச்சாச்சு. இன்னைக்கு 165 பெஞ்ச். ஏதோ எதக்கு முதக்குன்னு தள்ளனேன். பேக்கெல்லாம் வலிக்குதியா ஆர்ச் எடுத்தா, என்ன பண்ணுறதுனே தெரில. திடீர்னுட்டு என்னாச்சுன்னு தெரில, பேக் வலி ஒரு 4 நாளாக இருக்குது. என்ன போட்டேன் கடைசியா? ஃப்ரைடே ஸ்குவாட்டு போட்டேன். அன்னைக்கு நைட்டு கூட வலி இல்லை, மறுநாள்லேருந்து வலிக்குது, எதுக்குன்னே தெரில. ஸ்குவாட் இத்தனைக்கு பொசிஷன் ஒழுங்காக தான் போட்டேன், பொசிஷன் ஒழுங்காக போட்டு வலிக்குது. வழக்கமாக நல்லா போட மாட்டேன், அந்த பொசிஷனுக்குலாம் வலிக்காது. இப்போ என்ன வலிக்குதுன்னு தெரில. ஸ்குவாட்டு போடுற டெக்னிக்கே நம்மளது வேற, ஒரு மாதிரி உட்காருவேன். ஏதோ இப்போதான் பொசிஷன் செட் ஆச்சுன்னு அதை செட் பண்ணி போட்டா அதுவும் வேலையை காட்டுது. சரி பெஞ்சாவது உருப்படியாக போகலான்னு பார்த்தா பெஞ்சும் வர மாட்டேங்குது. அந்த ஆர்ச்சி செட் பண்ணனாலே எனக்கு அந்த 2 inch to 3 inch குறைஞ்சிருமா, எனக்கு கை இறக்குறதுக்கே மூமெண்ட்டே கிடைக்காது. ரொம்ப கீழே டெப்த் இறக்குற மாதிரி இருக்கும், ஏதோ டிப்ஸ் போயிட்டு அடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஷோல்ட்ரு எல்போ டு ஷோல்டரு ரேஞ்சை விட கீழே போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த ஆர்ச்சி தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டு. அந்த ஆர்ச்சியை செட் பண்ண முடியல, லோவர் பேக் பயங்கரமாக வலிக்குது. சரி அதை முடிச்சுட்டு போய் டெட்டாவது ஒழுங்காக போடலான்னு பார்த்தா டெட்லேயும் க்ளூட் அழுத்தும் போது அதே இடத்துல வலிக்குது. ஃபஸ்ட்டு மீலை சரி பண்ணோம். சிக்கனே எடுக்கிறது இல்லைடா, சிக்கன் எடுத்து 4 வாரம் கிட்ட ஆக போகுது. லிட்ரலி 1 month ஆக போகுது சிக்கன் எடுத்து. எங்கே கையில் காசு இல்லை, சிக்கன் எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கணும், பைக் எடுத்தால் தான் சிக்கன் எடுக்க முடியும். நம்மளுக்கெலாம் அடுத்தவங்க கண்ட்ரோலில் வேலை பார்க்குறதுலாம் செட் ஆகலைப்பா. லைக் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் சொல்கிறாங்க, நம்மளால அந்த டைமில் ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 10 வரைக்கும் தான் ஒர்க் இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு மார்னிங் 10 to ஈவினிங் 10 ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம ப்ராக்டிஸ்க்கு 5 மணிக்கு வரேன்னா முடிக்கிறதே 8-9 மணிக்கு தான் முடிக்கிறோம். முடிச்சு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம். நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே 8-9 ஆகிடுது. அதுக்கப்புறமா நான் ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போகணுன்னா 10-11 ஆகிடும். இதுவே நான் சீக்கிரமாக வந்தாலும் 7-7:30 ஆகிடுது. நான் எப்படி ஹாஃப் டே கேட்குறது? ஹாஃப் டே ஒர்க் கிடையாது, சேலரியும் கிடைக்காது. அதனால தான் ரேப்பிடோ ஏதாவது எடுத்து ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன்.
ரேப்பிடோ என்ன கேட்டால் மோஸ்ட் ஒர்க்கருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ரேப்பிடோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அவங்க தேவையான டைம் ஓடிட்டு அதுக்கு அதில் கிடைக்கிற காசு வச்சு அவங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னாலையும் மார்னிங் டைமிங்லாம் வேலை பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி அவனுங்க ப்ராக்டிஸ் பண்ணுவானுங்க? அவனுங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. அவனுங்களும் அந்த ஸ்போர்ட்டுக்காக தான் சம்பாதிக்கவே செய்கிறானுங்க. இல்லைனா அவனுக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் தான் ஒர்க் போய் கொஞ்சம் சம்பாதிச்சு அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறது. அதுவும் அதில் மண்ணள்ளி போட்டுனா, இத்தனைக்கும் சொல்கிறோம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னா ஏதாவது பார்த்து பண்ணா, ஹாஃப் டே ஒர்க் ஷிஃப்ட் கொடுனா, எனக்கு ஏதாவது சேலரி கொடுனா அப்படின்னா, இல்லைப்பா நம்மளுக்கு ஈவினிங் தான்ப்பா தேவைப்படும். பட் அதுவும் கரெக்டு தானே. அவங்களுக்கும் அவங்க சைடில் பார்த்தாலும் சேல்ஸ் அவங்களுக்கு ஈவினிங் தான். மார்னிங் அவங்க 7:30 மணிக்கு எங்கே வந்து வாங்க போகிறான்? எவனும் வந்து 7:30 மணிக்கு வாங்க போகிறதில்ல. எங்கே பார்த்தாலும் உததான். என்ன பண்ணுறது? லைஃப் எல்லாருக்கும் ஈஸி கிடையாதுடா, எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஒரு சில பேர் வாழ்கிறான், ஒரு சில பேருக்கு வாழ தெரியல, ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைக்கிறான், அவனுக்கு வழி கிடைக்க மாட்டேங்குது. நான் வாழ்க்கைடா. சரி விடுங்க, எனக்கு 8:30க்கு ட்ரெயின். நான் வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணுறேன் உங்களை. அப்போ நான் என் ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும், சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், அதனால் பேச முடியாது. சாரி, தப்பாக இருக்காதீங்க. ஒரு வழியாக வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. எங்கே 1 மணி நேரமாக ஒரு ட்ரெயின் கூட வரல. 8 மணிக்கு கிளம்புனேன், 9 மணிக்கு வீடு வந்து சேர்ந்துருக்கேன். இந்த நிலைமையில வந்தால் எங்கேருந்து வரேன்? ஹல்க் எக்ஸசைஸ்லாம் பண்ணலடா. அங்கேருந்து தான் வரேன். பசங்க கலாய்க்கிறானுங்களா இல்லாட்டி கேட்குறானுங்களானே தெரில. 2 பண்ணுற மாதிரியே இருக்கு. ஹல்க் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறான். பரவாயில்ல, சின்ன பையன் கேட்குறானே, அவனுக்கு அதை பற்றி என்ன தெரியும்? அவனுக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு 10-9 வயசு இருக்கும். கையில் சிஸ்டு பாக்கெட்டோட சுற்றிட்டு இருக்கான். சரி ரைட்டு, இன்னைக்கு ஷோல்டரு எதுவுமே போடல. இருந்த டயர்டுக்கு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். பெஞ்ச் காஸ்டியூம் மாதிரி கையை போட்டு வெட்டி வச்சிருச்சு. நாளைக்கு மார்னிங் போய் இங்கே ரகுவீர் ஜிம்மில் ஷோல்டர் போட்டுற வேண்டியதான். ஷோல்டர் ட்ரைசப்ஸ் போட்டு தாளிச்சு விட்டுறணும். சார்ஜர் வேறு ஜிம்மில் விட்டு வந்துட்டாங்க. தீதிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். நேற்று பெல்ட்டை விட்டு வந்தேன், இன்றைக்கி சார்ஜரை விட்டு வந்துட்டேன். விட்டு வரதே பொழப்பாக வச்சுருக்கேன் நான்லாம். என்ன பண்ணுறது? எல்லாம் விதி. சரி, நாளைக்கு நான் மார்னிங்